ஹலோ गाइस, நம்ம கார்த்தியோட கைதி 2 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அட்டகாசமான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கைதி 2க்கான அந்த கொலை மாசான அல்டிமேட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கைதி 2019 தீபாவளி அப்ப இந்த படத்தை பயங்கரமா இறக்கியிருந்தாங்க. இந்த கைதி படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியோட தொடக்கமா இந்த மூவி தான் இருக்கு. இந்த படத்தோட என் கிரெடிட்ஸ்ல கைதி பார்ட் 2 னு போட்டாங்க. சோ அப்பவே இந்த படத்துக்கான பார்ட் 2 எப்பதான் வரும்னு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாஸ்டர் மூவிக்கு அப்புறம் கைதி 2 எடுக்கிறது தான் பிளான். ஆனா கை மாதிரி விக்ரம் கிட்ட போயிடுச்சு. அப்புறம் லியோ, இப்ப கூலி. சரி கூலி படத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்ல நம்ம லோகேஷ் இணைஞ்சிட்டாரு. இத ஒரு பக்கம் அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா கைதி ஃபேன்ஸ் எல்சியூ ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ரீசெண்டா நம்ம கார்த்தி கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்டப்ப எனக்கே இந்த கைதி எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த கைதி 2க்கான அப்டேட்ஸ் லோகேஷ் கிட்ட தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டாரு. கைதி 2 அவ்வளவுதான், எல்சிஓ இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஃபேன்ஸ்க்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு தரமான ரிப்ளைவா தந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா நேத்து கொடுத்த இன்டர்வியூல இந்த கைதி 2 பத்தி லோகேஷ் பேசியிருக்காரு. கூலிக்கு அப்புறம் அல்லு அர்ஜுன் கூட இணைஞ்சிட்டேன். இதை கேட்ட ஃபேன்ஸ் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட முடிச்ச கையோட கண்டிப்பா கைதி 2 எடுப்பேன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை கேட்ட ஃபேன்ஸ் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. எல்சிஓ மூட போறதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கைதி, விக்ரம், லியோ, அடுத்ததா எல்சிஓல ராகவா லாரன்ஸோட பென்ஸ் வருது. பென்ஸ் படத்துக்கு அப்புறம் கைதி 2, அதுக்கு அப்புறமா ரோலக்ஸ் படத்தை முடிச்சிட்டு எல்சிஓட என் கேமான விக்ரம் 2 எடுப்பாங்க. அந்த விக்ரம் 2ல எல்சிஓல இருக்கிற எல்லா கேரக்டரும் வருவாங்க. சோ நெக்ஸ்டா எல்சிஓல என்ன படம் வரப்போகுதுன்னு பார்த்தா பென்ஸ் தான். சோ பென்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா கைதி 2 தான் வரும். அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட ரொம்ப குயிக்கா எடுக்க தான் பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லோகேஷ் சூர்யா வச்சு எடுக்கிற இரும்பு கை மாயாவி தான் இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுது. இத பத்தி லோகேஷ் கிட்ட கேட்டப்ப தயாரிப்பாளர் தான் இத சொல்லணும்னு சொல்லிட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்சிஓ பூட்டிலாம் வைக்கல, நெக்ஸ்டா பென்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ பென்ஸ்க்கு அப்புறம் கைதி 2க்கான ஒரு பயங்கரமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இறக்கி விட்டு ஷூட்டிங்க ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் பென்ஸ் ரிலீஸ் ஆகணும், இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட்டை நம்ம லோகேஷ் முடிக்கணும். இது ரெண்டும் நடந்தா மட்டும் தான் கைதி 2 ஆரம்பிப்பாங்க. சோ காத்திருந்து பாப்போம். எல்சிஓல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? நம்ம டில்லியா, ரோலெக்ஸா, விக்ரமா, லியோவா? ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.